நான் ஒரு ஆடு, ஆயனுக்கு பின்னால் போகிறார். ஆயன் எனக்கு என்ன தீனி தர்றாரோ எனக்கு அது போதும். அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது அதிகாரத்தில், பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அதாவது பசும்புல் வெளி மீது இயேசு நண்பார்ந்தவர்களே, பசும்புல். ஏன்னா அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பசும்புல் எல்லாம் கிடையாது. ரொம்ப ட்ரையான லேண்டுங்க. ட்ரையான லேண்டில் இந்த மனுஷன் பாருங்க, பார்க்காத ஒரு விஷயம் பார்த்த மாதிரி சொல்றார். பசும்புல் வெளி மீது அவரனை இளைப்பார. அப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது, அது ஃபியூச்சர் டென்ஸ். எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு தெரியல, ஆனால் கிடைக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு பொருளாதார நெருக்கடி 50 லட்சம் 80 லட்சம் 1 கோடி 3 கோடி 4 கோடி எனக்கு கடன் இருக்கு. என்னுடைய தவறுகளால் நான் மாட்டியிருக்கலாம், இல்லைன்னா நான் நன்மை செய்து மாட்டியிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் இந்த கடன் முடியும். நீங்கள் நம்பி பாருங்க. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். பசும்புல் வெளி மீது என்னை இளைப்பார செய்வார். ஸோ இட் இஸ் நாட் பொயட்டிக், இட் இஸ் ப்ராப்பர்டிக். சும்மா ஒரு கவிதை கிடையாதுங்க. இது கவிதை கிடையாது. இது எனக்கு ஆண்டவர் செய்து தருவார் என்னும் இறை வார்த்தை, இறை நம்பிக்கை. இது அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்து செல்வார். ஆடுகளை பற்றி சொல்லுவாங்க. நான் ஆடுகளை பார்த்துக்கேன் வழிய என்னுடைய தண்ணீர் நிலையெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த தண்ணீருடைய நிலையை பற்றி சொல்லுவாங்க. ஆடுகளுக்கு கொஞ்சம் கூட கலங்கின இடத்துலேருந்து ஆடுங்க தண்ணி குடிக்கவே குடிக்காது. அவ்வளோ கிளியராக இருந்தால் தான் ஆடுங்க தண்ணி குடிக்குமா. அவ்வளோ கிளியராக இருந்தால் தான். அப்போ இந்த எவ்வளோ அழகாக அந்த ஆயனும் அந்த ஆடுனுடைய ரிலேஷன்ஷிப் சொல்கிறாரு பாருங்களேன். அந்த ஸ்டில்னஸ். சரி, உங்களுக்கு பணம் இல்லைனா தான் உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது, உங்களுக்கு கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? பதட்டமாக இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய அந்த மனசை நிதானப்படுத்துகிறார். எனக்கு பணம் இல்லை, எனக்கு நெருக்கடி இருக்குது, எனக்கு கடன் தொல்லை இருக்குது, கவலைப்படாத, எனக்கு என் ஆயன் இருக்கார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னுடைய இந்த கடன் தீரும். டு த ஸ்டில் வாட்டர்ஸ் இஸ் லீடிங் மீ. எவ்வளோ ஒரு நிதானத்தை பற்றி அந்த பைபிள் வசனம் சொல்லுங்க. அவ்வளோ நிதானம். என்னுடைய வாழ்க்கையில் தொல்லைகள் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஒரு நிதானத்தை தந்தாண்டார் ஆசீர்வதிப்பார். ஒரு நிதானம். இதுவும் கடந்து போகும். இந்த கடன் கடந்து போகும்.